எழுத்து இருக்கணும். யார் யார் என்னன்னைக்கு எப்ப வந்து என்ன பார்க்கணும்னு அவன் எழுதி இருக்கிறானோ அது நடக்கும். அப்ப என்ன பண்ணணும்? அவர்கிட்ட நாம கேட்கணும், கையேந்தி கேட்கணும். ஐயா சாமி, என்னை எப்படியாவது உன்னை பார்க்க வை, எப்படியாவது எனக்கு அனுகிரகம் பண்ணு. கோடான கோடி ஜீவராசிகள் இருக்கு இந்த உலகத்துல. எல்லா ஜீவராசிக்குமா இங்க இடம் கிடைச்சிருச்சு இல்ல? எல்லா ஜீவராசியுமா திருவண்ணாமலைக்கு வந்துருச்சு. திருவண்ணாமலையில ஏதோ ஒரு மூலையில நின்னு பார்த்தா கூட மலை தெரியும். அங்க கூட நின்னு பார்க்க முடியாம எவ்வளவு பேர் எங்கெங்க இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க, யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த தலத்தை மிதிக்கிறதுக்கு, இங்க வர்றதுக்கு, இந்த காட்சியை கண்ணால பாக்குறதுக்கு நினைந்து நினைந்து உருகி உருகி அவனை நெக்கு நெக்காக உள்ளே அனுபவிக்கிற போது இந்த கண்ணுல இருந்து 2 சொட்டு கண்ணீர் அப்படி அவன் திருவடியில விழும் பாருங்க. அப்போ நீங்க சொல்றதுக்கு முருகன் செவி சாய்ப்பார். அப்பதான் நீங்க முருகனை கும்பிடுறீங்க. அது வரைக்கும் பொருட்களை பரப்பி வச்சு அவருக்கு என்ன காட்டுறோம், இந்த பொருள்லாம் இந்த உலகத்துல இருக்கு அப்படின்னு. ஆக முருகப்பெருமான் ஞான பண்டாரமாக நமக்கு நிற்கிறார். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார்.